இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 1ல் உள்ள இம்பார்ட்டண்டான 50 கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. பொருள் ஓவிய வடிவமாக இருந்ததை எவ்வாறு அழைத்தனர்? ஓவிய எழுத்து என்று அழைத்தனர். மிக பழமையான தமிழ் எழுத்து முறை எது? வட்டெழுத்து முறை. அதுதான் தமிழின் மிக பழமையான எழுத்து முறை. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலம் கண்ணெழுத்து. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அறச்சலூர் கல்வெட்டு. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அது டேஷ் எழுத்தாக கருதப்பட்டது. நெடில் எழுத்தாக கருதப்பட்டது. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அது நெடில் எழுத்தாக கருதப்பட்டது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. தமிழில் சொல் என்பதற்கு மணல் என்று பொருள். சொன்றி சோறு என்பது சொல் என்ற வார்த்தையிலிருந்து தோன்றின. இந்த ரெண்டுமே கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. தமிழில் சொல் என்பதற்கு மணல் என்று பொருள், இது தவறு. சொன்றி சோறு என்பது சொல் என்ற வார்த்தையிலிருந்து தோன்றின, இது சரியானது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவையே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியரின் கூற்று. நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். ஆனால் நன்னூலார் ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் 42 என்று கூறியுள்ளார். ஆனால் நெட்டெழுத்துக்கள் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஓரெழுத்து ஒரு மொழி 42 உண்டு என்று நன்னூலார் கூறுகின்றார், இது சரியானது. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 4, இது தவறானது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. காட்டு பசுவிற்கு அரிமா என்ற பெயரும் உண்டு. விலங்கை குறிக்க ஓரெழுத்து ஒரு மொழி சொல் மை, இந்த ரெண்டுமே தவறானது. காட்டு பசுவிற்கு ஆமா என்று பொருள் என்ற பெயரும் உண்டு. விலங்கை குறிக்க ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லானது மா அப்படிங்கிறது தான். மா என்றால் விலங்கு என்று பொருள். இதில் மை அப்படின்னு கொடுத்துருக்கு. மை என்றால் அஞ்ஞனம் என்று பொருள். அஞ்சனம் என்று பொருள். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? ஏவலன் என்று அழைக்கப்பட்டான். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன். முள்ளம்பன்றியின் பழமை பெயர் எய்பன்றி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் இரா இளங்குமரனார். உயிரெழுத்துக்கள் 12 டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மேலிதழும் கீழ்கிதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இப் இம். வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் உ ஊ ஒ ஓ ஔ. பொறுத்துக. குயில் கூவும்
மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. உயிரொலி வௌவல், அகராதியியல் லெக்சிகோகிராஃபி, ஒலியன் ஃபோனீம், சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. வாணிதாசன் பாரதிதாசனினுடைய மாணவர் ஆவார். இந்த இரண்டுமே சரியான கூற்றுதான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். ஓடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொடுவானம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கோணக்காத்து பாடலில் எந்த ஊரில் உள்ள தென்னம்பிள்ளைகள் எல்லாம் அழிந்தன? வாங்கல் என்ற ஊரில் உள்ள தென்னம்பிள்ளைகள் எல்லாம் அழிந்தன. பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பஞ்சகும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. இனி பொறுத்துக. விண்ணம் என்றால் சேதம், வாகு சரியாக, காலன் யமன், மெத்த என்றால் மிகவும் என்று பொருள். விண்ணம் சேதம், வாகு சரியாக, காலன் யமன், மெத்த மிகவும். காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். காத்து நொண்டி சிந்துவின் ஆசிரியர் வெங்கம்பூர் சாமிநாதன். பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? புலவர் சே. இராசு. பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் புலவர் சே. இராசு. சுகுவாமிஷ் பழங்குடியினரின் தலைவர் யார்? சாட்டல். சுகுவாமிஷ் பழங்குடியினரின் தலைவர் சாட்டல். சாட்டல் யாரை எம் உடன் பிறந்தவர் என்று கூறுகின்றார்? ஆறுகளை. சாட்டல் ஆறுகளை உடன் பிறந்தவர்கள் என்று கூறுகின்றார். நிலம் பொது என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தமிழக பழங்குடிகள். தமிழக பழங்குடிகள். எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று பாடியவர் யார்? பாரதியார். நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் காலம் முழுமையும். இது கூற்று 1. வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி. இது கூற்று 2. ரெண்டுமே சரியானதுதான். செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா, விஜயா. சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் து. அரங்கன். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பினை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். எழுதியவர் தொல்காப்பியர். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதனை எவ்வாறு அழைப்பர்? உயிரிழபடை என்று அழைப்பர். உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்ற 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். நீ பொறுத்துக. விசும்பு என்றால் வானம் என்று பொருள். மயக்கம் என்றால் கலவை. இருதினை என்றால் உயர்தினை, அஃறிணை. வளாமை அப்படின்னா தவறாமை என்று பொருள். ஆப்ஷன் சி. நிலம், நீர், தீ, வளி, விசும்புடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரியினை கூறியவர் யார்னா தொல்காப்பியர். எந்த நூலில்? தொல்காப்பியத்தில். தமிழில் கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். கூற்று 1. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 3.
தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27. கூற்று 1 மற்றும் 2 சரியானது. தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் வீதம் மொத்தம் 27 இயல்கள் தொல்காப்பியத்தில் காணப்படுகின்றன. இனி பொறுத்துக. அதோட இளமை பெயர்: சிங்கக்குருளை, புலிப்பரல், கன்று, பசுக்கன்று, கரடி குட்டி. இந்த எல்லாமே சரியாக தான் பொருந்தியிருக்கிறது. சிங்கக்குருளை, புலிப்பரல், பசுக்கன்று, கரடி குட்டி. இனி அவ்வளோதான். இதே மாதிரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.